இந்த கோயில் வந்து முத மாம்பழத்துக்காக கோச்சிட்டு வந்த முருகன் இவர். இந்த ஊர் அர்ஜுனர் தவம் பண்ணின ஊர், அதனால அர்ஜுனர் சிலை இருக்கும். சிவனோட ஆவடை இருக்கும், லிங்கம் வடிவில் முருகன் இருக்காரு. அதே மாதிரி மயிலும் பாம்பும் ஒன்றா இருக்கும். மயிலோட வாயில பாம்பை தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்தின இடம். போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளித்த இடம். முருகன்னா இப்படித்தான் இருப்பான்னு வடிவம் அமைக்கப்பட்டுதான் நவபாசனம், தசபாசனம் சிலை, இன்னொரு சிலை, 3 சிலையும் இங்கே இருந்து தவம் பண்ணி செஞ்சது. இன்னொரு சிறப்பு, இந்த கோயில் நவக்கிரகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றி வந்தால் 7 பீடக்கல் இருக்கும். இந்த வேலு முன்னால் ஒரு பீடக்கல் இருக்கு. 8 பீடக்கலும் நவக்கிரகங்களால் அமைக்கப்பட்டிருக்கு. முத எழுப்பப்பட்ட கோயில்னால சூரிய பகவான், சிவன், முருகன் இப்படி நேர்கோட்டில் இருப்பாங்க. இந்த கோயில் வந்து முத மாம்பழத்துக்காக கோச்சிட்டு வந்த முருகன் இவர். போகமா வரும்போது சிவன் வந்து தூக்கி சமாதானப்படுத்தி கொஞ்சினதான் அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இருப்பாங்க உள்ள. சிவனோட ஆவடை இருக்கும், லிங்கம் வடிவில் முருகன் இருக்காரு. அதே மாதிரி மயிலும் பாம்பும் ஒன்றா இருக்கும். மயிலோட வாயில பாம்பை தூக்கி வச்சு முருகனுக்கு விளையாட்டு காமிச்சு சந்தோஷப்படுத்தின இடம். அவர் மாம்பழத்துக்காக கோச்சிட்டு வருவார்ல, அந்த கோகத்தை தனிச்ச இடம் இந்த இடம். இது ஒரு சிறப்பு. போகர்களுக்கும் முனிவர்களுக்கும் காட்சி அளித்த இடம். எந்த வடிவத்தில் காட்சி அளித்தாங்களோ அந்த வடிவத்தில் முத செஞ்ச முருகன் சிலை கற்சிலை. முருகன்னா இப்படித்தான் இருப்பான்னு வடிவம் அமைக்கப்பட்டுட்டு தான் நவபாசனம், தசபாசன சிலை, இன்னொரு சிலை, 3 சிலையும் இங்கே இருந்து தவம் பண்ணி செஞ்சது. இது ஒரு சிறப்பு. இங்கே இன்னொரு சிறப்பு, இந்த கோயில் நவக்கிரகத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றி வந்தால் 7 பீடக்கல் இருக்கும். இந்த வேலு முன்னால் ஒரு பீடக்கல் இருக்கு. 8 பீடக்கலும் நவக்கிரகங்களால் அமைக்கப்பட்டிருக்கு. 9வது நவக்கிரகம் சூரிய பகவான் நடுவில் இருப்பார். அவரும் சிவனுக்கு கீழே இருக்காரு. இது முத எழுப்பப்பட்ட கோயில்னால சூரிய பகவான், சிவன், முருகன் இப்படி நேர்கோட்டில் இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளையும் ஒன்று, நவக்கிரக நாயகரும் ஒன்றுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். பாண்டியர்கள் காலத்திலே கூன்பாண்டிங்கிற ஒரு காலத்தில் வரும்போது போகும்போது இங்கே தான் தங்கி ரெஸ்ட் எடுப்பானா. அவர் ஒரு போருக்கு போகும்போது சாமி கும்பிட்டு போயிருக்காரு. நான் வெற்றியோட திரும்பி வரணும்னு வெற்றி அடைஞ்சிட்டாரு. மக்களால் சூடப்பட்டதா இவர் பேர் வெற்றி வேலப்பர். இவரோட உண்மையான பேர் வந்து பன்னெண்டப்பர் பாறை வேலப்பர். பன்னெண்டப்பர்னா சிவனுக்கு வந்து இங்கே 12 சுவாமின்னு சொல்லுவாங்க. பாறை வேலப்பர், இந்த பாறையில் வந்து அவர் உட்காந்துனா பாறை வேலப்பர் முருகனோட பேர். இதுதான் இங்கே உள்ள சிறப்பு. பாண்டியர்கள் கட்டினதுக்கு அடையாளம் மீன் சின்னம் இங்கே இருக்க இடுமன் கோயில். இது இடுமன் கோயில். இடுமன் கடம்பன் இருப்பாரு, நடுவில் தான் சிவன் இருப்பாரு. சிவன் வந்து இப்போ இடையில வச்சதுதான் இந்த கோயில் பேர் இடுமன் கோயில். இதுதான் இங்கே உள்ள சிறப்பு. மீன் சின்னம் இருக்கும். இந்த கோயிலை சுற்றி வந்தீங்கனாலே பிலிப்பாண்டி சித்தர் இருப்பாரு. இந்த ஊர் அர்ஜுனர் தவம் பண்ணின ஊர், அதனால அர்ஜுனர் சிலை இருக்கும். காலபைரவர் இருப்பாரு. பின்னாடி வந்தீங்கன்னா போகர், குரு பகவான், போகருக்கு நேராக குரு பகவான் இருப்பாரு. இந்த பக்கம் காசி விஸ்வநாதர், கண்ணப்பர். இந்த கோயிலை சுற்றி வந்தாலே இந்த ஊர் வரலாறும் இந்த கோயில் வரலாறும் இருக்கு.